இப்போ ஒரு கட்டத்துல எங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தானே என் கூட வந்து படுத்துச்சு. அவ ஒரு பாலியல் தொழிலாளி தானே, காசு வாங்கிட்டு தானே என் கூட வந்து படுத்துட்டு போனா, இப்ப என்ன பெருசா கண்ணகி மாதிரி பேசுறா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சு. அப்போ சீமான் என்ற ஒரு நபர் தன்னை சுற்றி தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே முதல்ல எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பல்வேறு கட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு மேடையில சொல்றாரு, என்ன நான் அப்பா நாத்தால திட்டினா நீ எங்க அப்பா நாத்தால திட்டிட்டு போ, அப்ப பெத்த தாய்க்கு உனக்கு மரியாதை இல்ல. நீ விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்த அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல உங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு நாளைக்கு 180 ரூபாய் கூலிக்காக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவ பெத்த தாயை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. உன் மனைவியை நீ அவமானப்படுத்துற. போன முறை விசாரணை என்று கூப்பிட்ட போது வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுகிட்டு உங்க மனைவி இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அந்த அம்மாவை எம்பாரஸ் பண்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. என் மனைவி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டா, என் சட்டையை பிடிச்சு கேட்டா, என்ன நம்ம கொல்லப்புறத்துல உனக்கு வேற பொண்ணேவா இல்ல, போய் இதை போய் பிடிச்சிருக்கே அப்படின்னு. அப்போ அது அந்த பெண்ணையும் கயல்வினையும் அவமானப்படுத்துற ஒரு விஷயம் தானே.